ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பனங்கொட்டை தான் செஞ்சு காட்ட போகிறேன். எப்போவே மில்கில் செய்வாங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக இருக்கட்டுமேன்ட்டு கம்போட பால் எடுத்து அதில் தான் இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். கேரமலுக்கு பதிலாக நான் இன்னைக்கு டேட் சிரப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னதான் காலையிலையும் மாலையிலையும் நல்லா பனியாக இருந்தாலும் மதியத்தில் ரொம்ப வெயிலாகவே இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு லீவ் டைமில் கொடுத்து பாருங்கள். ரொம்ப அவங்க லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கம்பை நான் ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊற போட்டு வச்சிருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். கம்பு அரைச்சதும் இந்த மாதிரி ஒரு டீ வடிகட்டில தான் நான் வடிகட்டிக்கிறேன். நீங்க ஒயிட் கிளாத்ல வடிகட்டணும்னாலும் வடிகட்டிக்கலாம். இதை நல்லா புழிஞ்சுக்கணும். இதே மாதிரி நான் ஒரு 3 டைம்ஸ் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு 3 தடவை அரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்குங்க. நல்லா சூப்பரான ஹெல்த்தியான கம்பு பால் ரெடி. நெக்ஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்துருக்கேன். நாட்டு சக்கரை சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். கொஞ்சமா கடல் பாசி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கடல் பாசி எடுத்திருக்கேன், கட் பண்ணி சேர்த்து. எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் கிடைக்கும். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி. இதை ஸ்டவ்ல வச்சு நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உடனே கெட்டி ஆகிடும். கம்பு பால் உடனே ரெடி ஆகிடும். ஆனால் நம்ம சேர்த்துருக்க அகர் அதாவது கடல் பாசி தான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஆனால் 10 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எதனா ஒரு பாத்திரம், நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரத்தில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கணும். நான் ஒரு 3 கிண்ணத்துல ஊற்றி எடுத்துக்கிட்டேன். கிண்ணத்துல ஊற்றி முடிச்சதும் நல்லா ஆறணும். அப்படி இல்லைன்னா ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஆறிட்ட அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துக்கோங்க. அந்த 6 கேப்ல நான் ஒரு 6லேருந்து 7 டேட்ஸை உள்ள இருக்கிற சீடெல்லாம் எடுத்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்ல வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். டேட்ஸ் நல்லா ஆறிட்ட அப்புறமா டேட்ஸ் மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். டேட்ஸை நல்லா அரைச்சதும் ஒரு வடிகட்டியில நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். தான் டேஸ்டான ஹெல்த்தியான டேட் சிரப் ரெடி. நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா பனங்கொட்டை எடுத்துக்கலாம். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. டிசைனுக்காக ஒரு டேட்ஸ் மட்டும் நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன். கொஞ்சமாக வடிகட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நான் எடுத்து வச்சிருந்தேன். அந்த டேட் சிரப்பையும் இந்த மாதிரி மேலே டெக்கரேஷனுக்காக வச்சிருக்கேன். மீதி இந்த மாதிரி சிரப் எடுத்து சுற்றியும் ஊற்றிக்க வேண்டியதுதான். பார்க்கவே செம்மையா இருக்கு பாருங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பசங்க வீட்டில் ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நார்மலா பால்ல செய்யறதை விட இது ரொம்பவும் டிஃப்ரெண்டா டேஸ்ட் சூப்பரா இருந்தது. ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாகவும் இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அருள் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.